அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டதிக்கு பந்தனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அஷ்டதிக்கு பந்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 8 திசைகள்லையுமே ஒரு தெய்வத்தை, சக்தி வாய்ந்த தெய்வத்தை காவலாக நிறுத்தக்கூடியது தான் அந்த அஷ்டதிக்கு பந்தனம். சரிங்களா? அப்போனா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த செய்வனை ஏவல் தொடர்ந்து எதிரிகளால் ஏதாவது செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்களை வளரவே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் செய்வனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எதிரிகள், ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இதனால் நாங்கள் பல வருடங்களாக கஷ்டப்படுறோம் அப்படின்னா, இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை செஞ்சு நம்ம வீட்டை சுற்றி 4 திசைகள்லையுமே நம்ம பிதைச்சிக்கிட்டோம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, 4 திசைகள்லையுமே என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம செஞ்சு வைக்கக்கூடிய அந்த எந்திரத்தில் அந்த தெய்வம் என்ன செய்யும், காவல் காக்கும். சரிங்களா? அந்த தெய்வத்தை மீறி என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு செய்வன ஏவல் இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் உள்ளே வர முடியாது. இந்த போல் எந்த பிரச்சனையுமே வீட்டுக்குள்ளே வர முடியாது. இதுக்குத்தான் ஆதி காலங்கள்லே பார்த்திங்கன்னா அஷ்டதிக்கு பந்தனத்தை செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. மாந்திரிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. ஏன் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய தெய்வத்தை தொழில் போட்டிகள்லையோ இல்லை பொறாமைகள்லையோ என்ன செஞ்சிடக்கூடாது, கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருப்பாங்க, மாந்திரிகர்கள் இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை செஞ்சது உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய மாந்திரிகர்கள் கோவில் கட்டியிருந்தாங்க அப்படின்னா, கோவில்கள்லையுமே என்ன செய்வாங்கன்னா இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை என்ன செய்வாங்கன்னா அந்த கோவிலை சுற்றி 4 திசைகளில் பிதைப்பாங்க. சரிங்களா? கோவில்களில் பார்த்திங்கன்னா அஷ்டதிக்கு பந்தனம் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைரவரை வச்சும் செய்யலாம், வீரபத்திரரை வச்சும் செய்யலாம். இந்த 2 தெய்வத்தை வச்சுமே என்ன செய்வாங்கன்னா அஷ்டதிக்கு பந்தனம் செய்வாங்க. சரிங்களா? அதே முறையத்தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரம் தான் பார்த்திங்கன்னா அஷ்டதிக்கு பந்தனம். அந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஒரு சில மூலிகைகளுடைய கட்டையை நம்ம எடுத்து அதை செதுக்கி அதை என்ன செய்யணும்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு மந்திர உரு கொடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த விஷயத்தையும் இதோடு சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோனோ ஆட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? அதாவது இதுக்குன்னு அஷ்டபந்தனத்தில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 சக்கரம் தான் அஷ்டபந்தனத்துக்கு. ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்சல் அனுப்ப போகிறோம். அவங்க நம்மகிட்ட ஏற்கனவே தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க அஷ்டதிக்கு பந்தனம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு தயார் பண்ணதை தான், அதை தான் ஒரு வீடியோ பதிவாக நம்மளுக்கு எடுத்து போடுவோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த எந்திரத்தை நம்ம வீட்டை சுற்றி நம்ம 4 திசைகள்லையும் நம்ம ஒரு அடிக்கு குழி நோண்டி அதில் நம்ம இந்த எந்திரத்தையும் இந்த மூலிகையுடைய கட்டையவும் நம்ம வச்சு 4 திசைகள்லையுமே நம்ம பிதைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த வீடு இருக்கிற வரைக்கும், சரிங்களா, காலத்துக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும், அஷ்டதிக்கு பந்தனம் விழுந்து போய் நம்மளுக்கு கண்ணும் கருத்துமாக காவலாக அந்த தெய்வம் நிற்கும். சரிங்களா? அதை மீறி எந்த ஒரு ஏவல் பில்லி செய்வனை சூனியமும் அந்த இடத்துல அது வேலை செய்யாது. சரிங்களா? அதனால தான் அஷ்டதிக்கு பந்தனம்ங்கிறது நம்ம செய்கிறது உண்டு. சரிங்களா? இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா துஷ்ட சக்திகள் வராது. ஏற்கனவே வீட்டுக்குள்ளே செய்வனை இருந்தாலும் இந்த 4 திசைகளில் இந்த எந்திரத்தை பிதைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த செய்வனைங்கிறது சக்தி இழந்து போயிடும், அந்த இடத்துல அது வேலை செய்யாது. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதுதான் அஷ்டதிக்கு பந்தனம். இந்த அஷ்டதிக்கு பந்தனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட அந்த அஷ்டதிக்கு பந்தனம் கேட்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.